ஹலோ வெல்கம் டு தமிழ் சேனல். 2 நாளாக இந்த ரீட்டைலர்ஸ் மத்தியில் பயங்கரமான பயம், ஒரு பீதி. என்ன அப்படின்னா, கோல்டு ETF வாங்கலாமா வேணாமா, வச்சிருக்க கோல்டு ETF வித்துடலாமா? ஆனந்த் சீனிவாசன் மாதிரியான பெரிய ஆளே வந்து கோல்டு ETF வாங்காதீங்க, வித்துட்டு வெளியில் வந்துருங்கன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கோல்டு ETF எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு நிஃபான் இந்தியா மாதிரி கம்பெனி வந்து எப்படி இந்த கோல்டு ETF நடத்துகிறாங்கன்னா, நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு கோல்டு பீஸ் வாங்குறீங்கன்னா, அந்த 1000 ரூபாய் மதிப்புக்கு அவங்க ஒரு ஃபிசிக்கல் கோல்டை பேக்கப்பில் வாங்கி அவங்க கஸ்டடியில் சேமித்து வைக்கணும். இதுதான் வந்து எக்ஸிஸ்டிங் ரூல். இப்போ செபி என்ன சொல்றாங்கன்னா, 1000 ரூபாய் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றானா அதுல ஒரு 500 ரூபாய்க்கு மட்டும் நீ கோல்டு பேக்கப் வச்சிருந்தா போதும் பிசிக்கலா. மீதி 500 ரூபாவை நீ டெரிவேட்டிவ் மார்க்கெட், ஃபியூச்சர் மார்க்கெட்ல லாங்ல கூட நீ பொசிஷன்லாம் வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ ஒரு 1 லட்சம் கோடி வந்து நிஃபான் இந்தியாவுக்கு வருதுன்னு வச்சுங்களேன். அந்த 1 லட்சம் கோடிக்கும் அவங்க வந்து கோல்டு வாங்கி வைக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு 50,000 கோடிக்கு கோல்டு வாங்கி வச்சுட்டு பிசிக்கல் கோல்டை, மீதி 50,000 டெரிவேட்டிவ் மார்க்கெட் ஃபியூச்சர்ல லாங் வந்து பொசிஷன்லாம் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இதனால எனக்கு பயமா, நான் பை பண்ணுமானா கண்டிப்பாக பயம் இருக்க தான் செய்யும். ஏன் அப்படின்னா, ஃபியூச்சர் மார்க்கெட் கொஞ்சம் ரிஸ்கி தான் வச்சுங்களேன். சப்போஸ் ஃபியூச்சர் மார்க்கெட் கோல்டு விளங்குச்சுன்னா அந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டில் வாங்கி வச்சிருக்க அந்த லாங்கோட பொசிஷன் இறங்கும். அப்போ இவங்க மார்ஜின் ஃபில் பண்ணும். இப்போ நிப்பான் இந்தியா மாதிரி கம்பெனியில் அந்த மார்ஜின் ஃபில் பண்ணுறது காசு இருக்காதா? கண்டிப்பாக காசு இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கோல்டு ETF மட்டும் நடத்தலை, அவங்க பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ். சப்போஸ் அவங்க மார்ஜின் ஃபில் பண்ண முடியாமல் போய் அந்த கோல்டு ETF வந்து கொலாப்ஸ் ஆகுதுன்னா, உன்னால் வந்து கோல்டு ETFல நாணயமாக நடந்துக்க முடியல, உங்ககிட்ட நான் மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ஏன் போடணும்னு சொல்லிட்டு எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டரும் அவங்களோட மியூச்சுவல் ஃபண்டு விட்ரா பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி விட்ரா பண்ணி மொத்த கம்பெனி எல்லாம் போகிற அளவுக்கு கம்பெனி விட்டுருவாங்களா? கண்டிப்பாக விட மாட்டாங்க. அப்படி விடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஸோ எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, இது எந்த விதத்துலையும் பெருசாக தப்பாக போயிடாது. கண்டிப்பாக கீழே இறங்கினா மார்ஜினை ஃபில் பண்ண போகிறாங்க. கோல்டு ETF நல்லா தான் இருக்கும். இந்த ரூல்னால கோல்டு ETFக்கும் ரியலாக ஃபிசிக்கலாக இருக்க கோல்டுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் எதனா மாறுமானா சத்தியமாக மாறாது. என்ன அவனால் இதை வந்து மார்ஜினை ஃபில் பண்ணி கோல்டு ETF காப்பாற்ற முடியுமா? முடியாது, மங்காத்த ஆடுவான்றது அவரோட கூற்று. நான் அந்த மாதிரி நம்பலை. நீங்கள் நம்பினீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்பலை, உங்களுக்கு அந்த பயம் இருந்ததுன்னா கோல்டு ETF கழிச்சிட்டு நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கிங்க. ஆனால் அதே கோல்டை ஃபிசிக்கலாக வாங்கி வைக்கிறதுல, அதை பாதுகாக்கிறதுல எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நமக்கு அதை தெரியும். ஸோ இந்த ரூல்னால கோல்டு ETFக்கும் ரியல் கோல்டுக்கும் அந்த டிஃப்ரென்ஸோ வேல்யூ எதுவும் மாற போகிறது கிடையாது. கண்டிப்பாக நிப்பான் இந்தியா மாதிரி கம்பெனிலாம் அதை விட்டுறவே மாட்டாங்க. நாட் ஒன்லி நிப்பான் இந்தியா, HDFC, SBI எல்லாருமே விட்டுற மாட்டாங்க. ஸோ இந்த ரூல்னால யாருக்கும் எந்த பயமே கிடையாது. அகெயின் இது இண்டிவிஜுவல் கால் தான். ஸோ லாஜிக்கை புரிஞ்சுங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கோல்டு ETF வாங்குங்க சொன்னாலும் இன்றைக்கி வந்து கோல்டு ETF வாங்காதீங்க, கோல்டு வாங்கணும். நாளைக்கு கோல்டு ஒரு ப்ராப்ளம் தான், கோல்டை வாங்காதீங்க, இதை வாங்கணுவார். நம்ம அந்த மாதிரிலாம் மாற்றிட்டே இருக்க முடியாது. நம்ம ஸ்டாண்டை நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் கோல்டு ETF ஃபர்தராக வாங்க தான் போகிறேன். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் தான், நீங்களும் வாங்குங்க. இல்லைனா கோல்டு ETF சேல் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் கோல்டை வாங்குங்க. இந்த வழக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.